ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் ஆர்ட். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கு சம்மங்கி பூ வச்சு எப்படி நாம் ரொம்பவே ஈஸியாக ஒரு அழகான ஜடவேணி வந்து கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தட், இது சிம்பிள் மெத்தட். இந்த பூவை வந்து கட்டுறதுக்கு நம்ம நார்மலாக த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோல்டன் கலர் த்ரெட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ஜடவேணிக்கு வந்து நம்ம வந்து கோல்டன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்காக நம்ம இனி நார்மலாக ஒரு கேலண்டர் அட்டை நம்ம எப்போவும் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கேலண்டர் அட்டையில் தான் நான் வந்து த்ரெட்டு வந்து கட்ட போகிறேன். இந்த கோல்டன் கலர் த்ரெட்டை வந்து கட்ட போகிறேன். ஒரு எண்டில் த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. த்ரெட்டை பிடிச்சிட்டு கேலண்டர் அட்டையை சுற்றி இந்த மாதிரி 2 தடவை சுற்றிக்கோங்க த்ரெட் வச்சு. நமக்கு 2 சுற்று வந்து போதும். நம்ம எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து சேர்த்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். கொஞ்சம் டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு 2 சுற்று த்ரெட் வந்து போதும். ஏன்னா நம்ம வந்து இனி கட்டுறதுக்கும் ஒரு த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம். மொத்தம் 3 த்ரெட்டாக நமக்கு வந்து இருக்கும். கரெக்டாக தான் இருக்கும். எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து பூ வைக்கிறதுக்கான த்ரெட் வந்து கட்டியாச்சு. இனி பூவை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டை வந்து கட்ட போகிறோம். அந்த த்ரெட்டையும் ஒரு எண்டை இந்த மாதிரி எந்த இடத்துல நம்ம வந்து பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்த இந்த மாதிரி பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டையும் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு அதுலேயும் எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இனி நம்ம இந்த த்ரெட் வச்சு தான் பூ வந்து கட்ட போகிறோம். அந்த கேலண்டர் அட்டையில் இருக்க த்ரெட்டுக்கு உள்ளாடி பூவை வச்சுட்டு இந்த த்ரெட்டை வச்சு நம்ம வந்து கட்டலாம். இப்போ நாம் வந்து அந்த த்ரெட் 2 த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 த்ரெட்டுக்கும் சென்டரில் தான் பூவை வச்சு கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் வந்து 2 சம்மங்கி பூ வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சம்மங்கி பூ வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக அந்த த்ரெட்டோட உள்பக்கம் இந்த மாதிரி 2 த்ரெட்டுக்கும் உள்பக்கமாக கரெக்டாக வரணும். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அளவு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சம்மங்கி பூ வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி கட்டுறதுக்குள்ள த்ரெட்டை வந்து மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. பூவோட மேல் பக்கமாக எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த த்ரெட்டை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டை நம்ம ஏற்கனவே இந்த கேலண்டர் அட்டையில் இருக்க 2 த்ரெட்டுக்கும் உள்பக்கமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு சம்மங்கி பூ வந்து எவ்வளோ ஹைட்டில் மேல் பக்கம் வரணுமோ அந்த அளவு ஹைட்டில் வச்சுக்கோங்க. இனி நம்ம வைக்கிற எல்லா பூவுமே இதே அளவு ஹைட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஜடவேணி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்து நம்ம 2 பூ வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த 2 த்ரெட்டுக்கும் சென்டரோடைய உள்பக்கமாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து வச்ச 2 பூக்கும் அளவில் கரெக்டாக நமக்கு வரணும். அந்த ஹைட் அளவு வந்து கரெக்டாக வரணும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கட்டுறதுக்குள்ள த்ரெட்டை வந்து நம்ம அந்த பூக்க மேல் பக்கமாக விட்டுட்டு நம்ம இனி நாட் போட்டுக்கலாம். இதே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்டணும். நீங்கள் எவ்வளோ பூ வச்சு கட்டினாலும் நம்ம வைக்கிற பூ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவு டைரக்ஷனில், அதாவது எந்த அளவு ஹைட்டில் நம்ம வந்து பூ வந்து வச்சுருக்கோமோ அதே அளவில் தான் எல்லா பூவுமே இருக்கணும். அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா வேணி வந்து கட்டி முடிக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாகவே கட்ட போகிறேன். பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நான் வந்து உங்களுக்கு இப்போ கட்டி காமிக்கிறேன் எப்படின்ட்டு. பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் பூ ஜடவேணி வந்து கட்டுறது. நான் வந்து கிவ் அவே வின்னர்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதா நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்து வின்னர்ஸ் 2 பேர் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வின்னர்ஸ் வந்து நான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வந்து வின்னர்ஸை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கட்டிகிட்டே வந்துடலாம். இனி நீங்கள் இதே மாதிரி நான் வந்து ஓரளவுலேருந்துக்கு கட்டிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஒரே அளவு எல்லா பூவுமே ஒரே அளவு ஹைட்டில் வர மாதிரி கரெக்டாக வச்சுருக்கேன். கீழே வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. மேலே வர பூ மட்டும் நமக்கு கரெக்டாக வரணும். இந்த மாதிரி அப்போ தான் நம்ம வந்து ஜடவேணி வந்து கட்டி முடிச்சுட்டு நம்ம ஹேரில் வந்து வைக்கும்போது பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும். எல்லா பூவுமே அழகாகவும் இருக்கும். நீங்கள் அதனால் எப்போவுமே
வேணிக்கு வந்து மேல் பக்கம் இருக்க பூ வந்து கரெக்டாக ஒரே அளவில் இருக்க மாதிரி தான் எப்போவுமே இருக்கணும். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு கட்டையும் நெட்டையமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இதே மாதிரி நான் வந்து எவ்வளோ லெந்துக்கு வேணுமோ அவ்வளோ லெந்துக்கு உங்கள்கிட்ட வந்து கட்டிட்டு காமிக்கிறேன். ஜடவேணிக்கு பாருங்கள், நான் வந்து இவ்வளோ லெந்து அளவுக்கு ஜடவேணி வந்து கட்டியிருக்கேன். இனி நம்ம எண்டில் த்ரெட் வச்சு ஒரு 2 நாட் வந்து கூட போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இனி எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை நம்ம இனி கட் பண்ணி எடுத்துடலாம். கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இனி நமக்கு இந்த சைடு வந்து லென்த் அதிகமாக தான் இருக்குது பாருங்கள் த்ரெட்டு. அதனால் நம்ம வந்து இந்த அளவே நமக்கு ஜடவேணிக்கு வந்து கட்டுறதுக்கு போதும் ஒரு சைடு. அதனால் நம்ம வந்து அந்த த்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இனி கீழ்ப்பக்கம் இருக்க த்ரெட்டு அதிகமாக இருக்கும் நமக்கு, அதையும் இந்த அளவு த்ரெட்டு அளவுக்கே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு 2 சைடுமே த்ரெட் வந்தாச்சு. ஜடவேணிக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நமக்கு பூ வந்து மேல் பக்கம் வந்து ஈவனாக கரெக்டாக இருக்குது பாருங்கள். இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் இருக்க அந்த தண்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நமக்கு ஈவனாக வரணும், ஒரே மாதிரி வரணும். ஆனால் கட்டைய நெட்டையமாக நமக்கு இருக்குது, அதையும் நம்ம வந்து ஈவனாக கட் பண்ணி விட்டுடலாம். இந்த தண்டு பகுதியும் ஈவனாக கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்காக காம்பு வந்து ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தண்டு பகுதியும் இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நமக்கு சூப்பராக ஜடவேணி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கோல்டன் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜடவேணிக்கு இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கோல்டன் கலர் த்ரெட் இருந்துச்சுன்னா ஜடவேணிக்கெல்லாம் நீங்கள் வந்து கோல்டன் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டுறதுக்கும் ரொம்பவே ஈஸி. வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்ட்டும் நினைக்கிறேன். ஈஸியாகவும் இருக்கும் இந்த மெத்தட். இனி நாம் கிவ் அவே வின்னர்ஸை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதை பார்த்துடலாம். இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணி வின் பண்ண வியூவர்ஸ் வந்து உங்களோட இமெயில் ஐடியை வந்து என்னோட வீடியோவுக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு கீழே. அதுக்கப்புறம் என்னோடய இமெயில் ஐடி வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர், அதாவது காண்டாக்ட் நம்பர் அண்ட் உங்களோட வீட்டு அட்ரஸும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து உங்களோட வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். இனி நாம் யார் வந்து வின் பண்ணுறா அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வின்னர் யார் அப்படின்ட்டு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாஜ்னா சுஜித். சாஜ்னா சுஜித் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வின்னராக நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ரேண்டம் மெத்தடில். பார்த்துக்கோங்க, சாஜ்னா சுஜித். நீங்கள் வந்து இதை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்னோடய இமெயில் ஐடியில் உங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் உங்களோட ஃபோன் நம்பரும் சென்ட் பண்ணிக்கோங்க. இனி செகண்ட் வின்னர் நம்ம வந்து பார்த்துடலாம். செகண்ட் வின்னர் வந்து ஷண்முகம் பிஎஸ். இவங்க வந்து செகண்ட் வின்னராக நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ரேண்டம் மெத்தடில். நீங்களும் இதை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜை வந்து சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய இமெயில் ஐடியிலையும் உங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் உங்களோட அட்ரஸும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சாஜ்னா சுஜித் அண்ட் சண்முகம் பிஎஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டெய்லரிங் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிஜோ டெய்லரிங் சேனலை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லக்ஸ் டிசைனர்ஸை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம்.